கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 25 வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென, யார் ஆண்டவரின் பக்கத்திலே சார்ந்திருப்பார்கள்? யார் ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்பவர் யார்? அருமையானவர்களே, இந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் மிக வித்தியாசமான ஒரு அதிகாரம். சாத்ரா, மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 பேரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய ஒரு சிலையை உருவாக்கினான். அதை எல்லாரையும் வணங்கும்படி கட்டளையிட்டான். ஆனால் இந்த 3 யூத மனிதர்கள் வணங்காதபடி உறுதியாக விசுவாசத்தில் நின்றார்கள். 2 விதமான பக்கம் இருக்கிறது. ஒன்று ஆண்டவரின் பக்கம், இன்னொன்று பிசாசின் பக்கம். ஆண்டவருடைய பக்கத்தில் நில்லாதவர்கள் தானாகவே பிசாசின் பக்கத்துக்கு செல்லக்கூடிய நிலையிலே தள்ளப்படுவார்கள். யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 15 பாருங்கள். மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறார், ஆடுகள் மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த 3 மனிதர்களும் ஆண்டவரின் பட்சத்திலே உறுதியாக நின்றார்கள். ராஜா உருவாக்கின அந்த சிலையை வணங்க முடியாது என்பதிலே உறுதியாய் நின்றார்கள். இந்த 3 மனிதருடைய தன்மை என்ன? ராஜா உருவாக்கின அந்த சிலையை, சுரூபத்தை வணங்காதபடி உறுதியாய் நின்றார்கள். 2வது, ராஜாவின் மிரட்டலுக்கு பயப்படவில்லை. எந்த சூழ்நிலையிலும் பயமில்லாதபடி உறுதியாக இருந்தார்கள். இப்படி உறுதியாக இருந்த அந்த 3 பேரையும் அக்னிக்குள்ளே போடும்படியாக ராஜா கட்டளையிட்டான். ஆனால் நடந்தது என்ன? 3 பேரும் அங்கே அக்னியிலே இருந்தார்கள். 4வது நபர் அவர்களோடு இருப்பதை ராஜா கண்டார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ராஜா வெளியே கொண்டு வர கட்டளையிடுகிறான். அவளுடைய சரீரத்திலோ ஆடையிலோ எந்த தீயினுடைய வாசனை ஏற்படவில்லை என்பதை ராஜா புரிந்து கொண்டார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 அருமையான யூத வாலிபர்கள் ஆண்டவரின் பட்சத்தில் நின்றார்கள். ஆண்டவரின் பட்சத்திலே நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார். ஹானர் யுவர் ஃபெய்த் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த 3 யூத வாலிபருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணியதினாலே அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணினார். இவர்கள் ஆண்டவரை கனம் பண்ணினார்கள், ஆண்டவர் இவர்களை கனம் பண்ணினார். வேதத்திலே சொல்லப்படுகிறது அல்லவா, என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் என்று. அதே போல ஆண்டவரின் பட்சத்தில் யார் நின்றாலும் அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அவருடைய விசுவாசம் அவர்களை நிற்க வைத்தது. அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவரை கனம் பண்ணினார்கள். விசுவாசம் அற்புதங்களை, அடையாளங்களை கொண்டு வருகிறது. விசுவாசம் நமக்கு நல்ல எதிர்காலத்தை தருகிறது. விசுவாசம் நமக்கு நம்பிக்கை தருகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் பட்சத்திலே நின்றால் 2வது ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய விரோதி நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய விரோதி நம்மை மேற்கொண்டு நம்மை தோல்விக்குள்ளே கொண்டு போக முடியாது. நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போமே தவிர விரோதியினுடைய திட்டங்கள், சதி யோசனைகள் எல்லாம் அது நஷ்டமடைந்து விடும். ஆகவே முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் கனம் பண்ணுவார். 2வதாக, விரோதியால் ஜெயம் பெற முடியாது. 3வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அங்கே தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30 பாருங்கள். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். விசுவாசத்தில் மாத்திரம் ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணவில்லை. விரோதிகள் அவர்களை ஜெயிக்காதபடி பாதுகாத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர்களை உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையிலே அவர்களை உயர்த்துகிறார். ராஜா சாத்ரா, மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அருமையானவர்களே, இங்கே வேதவசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25 அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். ஆகவே 4வது என்ன? நமக்கு அவர் உதவி செய்யும்படி அவரே வருகிறார். தேவபுத்திரனாய் ஒப்பாயிருக்கிறது என்றால் தேவகுமாரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அது குறிப்பிடலாம்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பட்சத்தில் நிற்கும்போது ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறீர்களா, அல்லது பிசாசின் பக்கத்தில் இருக்கிறீர்களா, அல்லது உலகத்தின் பக்கத்தில் இருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய சுயத்தின் பக்கத்தில் இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல நாம் மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரின் பட்சத்திலே நிற்பவன் யார் என்று சொல்லி கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது பட்சத்தில் நிற்போம் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து உறுதியாய் நிற்க பலந்தார். அப்படி உம்முடைய பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை ருசிக்க பலங்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.